காயை தட்டி பார்த்தால் டக டக் என்று சத்தம் வரும். டங் டங்ஸ் என்று கேட்க வேண்டும். ரசாயனம் பயன்படுத்தினால் டொக் டொக்ஸ் என்று கேட்கும். ரசாயனத்திற்கு 100 ரூபாய் செலவாகும். ஆனால் இதில் எனக்கு 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் தான் செலவு. 50 ரூபாய் கூட இல்லை. தண்ணீர் கரண்ட் 2-3 நாட்கள் இல்லை என்றாலும் பயிர் அப்படியே இருக்கும். வியாபாரிகள் வந்தாலும் கூட தரம் நன்றாக இருக்கிறது, பார்சல் தாங்கும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு லோடுக்கு 5000 கூடுதலாக தருகிறார்கள். என் பெயர் நாகராஜ், கோலார் மாவட்டம், KGF தாலுகா, கிருஷ்ணாபுரம் கிராமம். இப்போது முட்டைக்கோஸ், குடைமிளகாய் இரண்டும் இருக்கிறது. நாங்கள் டாக்டர் சாயில் 10 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறோம். டாக்டர் சாயில் பயன்படுத்துவதால் செடி குளிர்ச்சியாக இருக்கும், பசுமை கூடும், உறுதியாகும், பூ உதிர்தல் இருக்காது, காய் பளபளப்பாக வரும். முட்டைக்கோஸ் அளவு நன்றாக வருகிறது. தண்ணீர் குறைவாக இருந்தாலும் கூட செடி வாடுவதில்லை. மற்றபடி வியாபாரிகள் வந்தாலும் கூட எல்லோரும் இதை விரும்புகிறார்கள். தரம் நன்றாக இருக்கிறது, பார்சல் தாங்குவோம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு லோடுக்கு 5000 கூடுதலாக தருகிறார்கள். கிலோவுக்கு ₹1 அதிகம். ரசாயனத்தை விட டாக்டர் சாயில் தரத்தை அவர்கள் தொட்டு தட்டி பார்க்கிறார்கள். ஐயா, காயை தட்டினால் டக டக் என்று சத்தம் வரும். டங் டங்ஸ் என்று கேட்க வேண்டும். ரசாயனம் பயன்படுத்தினால் டொக் டொக்ஸ் என்று கேட்கும். அது மென்மையா இருக்கும், காய் உறுதியா வராது. இதில் தரம் நம்பர் 1 100% தரம் கிடைக்கும். அதனால் ரசாயனத்திற்கு பதில் 10 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் கொடுத்தால் போதும். எங்கள் தோட்டத்தையே பாருங்கள், வேறு எதுவும் சொல்ல தேவையில்லை. நாங்கள் டாக்டர் சாயில் மட்டுமே பயன்படுத்தியுள்ளோம். ரசாயனத்திற்கு சென்றால் நாங்கள் ரூபாய் செலவானால் இதில் எனக்கு 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் தான் செலவு. 50 ரூபாய் கூட இல்லை. எனக்கு 30 முதல் 40 ரூபாய் செலவாகிறது. 10,000 ரசாயனத்திற்கு சென்றால் இதில் பூச்சியும் குறைவாகவே விழுகிறது. இந்த த்ரிப்ஸ் மைட்ஸ் எல்லாம் டாக்டர் சாயிலில் குறைவாக உள்ளது. நாங்கள் முன்பு ரசாயனம் பயன்படுத்தும் போது வாரத்திற்கு ஒரு முறை சொட்டு நீர் உரம் பயன்படுத்த வேண்டும். ஒரு சொட்டு நீர் உரம் 3000 முதல் 18,000 வரை இருக்கிறது, ஒரு 25 கிலோகிராம் மூட்டை. ஆனால் டாக்டர் சாயில் ஏக்கருக்கு 2 லிட்டர் தான் செலவு. 10 நாட்களுக்கு ஒரு முறை விடுகிறோம். தண்ணீர் கரண்ட் 2-3 நாட்கள் இல்லை என்றாலும் பயிர் அப்படியே இருக்கும். ரசாயனம் பயன்படுத்தினால் ஒரு நாள் தண்ணீர் தவறினாலும் எல்லாம் வாடிவிடும். பூவும் அப்படித்தான், எல்லா பூவும் உதிர்ந்து விடும். குடைமிளகாய், தக்காளி என எந்த பயிராக இருந்தாலும் நான் எல்லாவற்றிற்கும் டாக்டர் சாயில் தான் பயன்படுத்துகிறேன். வேற தோட்டத்துக்காரங்க எங்க தோட்டத்துக்கு வந்தா அவங்களே விரும்புவாங்க. எங்க விவசாயிகள் எல்லாம் தயார் செஞ்சிடுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து நாங்களும் டாக்டர் சாயில் பயன்படுத்துறோம். இப்போ எல்லாம் நடவு செய்யறாங்க. ஒரு வாரம் 10 நாள்ல 15 நாள்ல நடவு முடிச்சிடுவாங்க. எல்லா விவசாயிகளும் டாக்டர் சாயில் விரும்புறாங்க. எங்க தோட்டத்துக்கு பாருங்க சார், 4 ஏக்கர் தோட்டத்துக்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் ரசாயன உரம் தேவைப்பட்டது, செலவாகிட்டு இருந்தது. இப்போ டாக்டர் சாயில்ல எனக்கு 30,000 தான் செலவாச்சு. இது இறுதி கட்டம். நான் எல்லாம் 4-5 நாள்லயே கட்டிங்க்கு வந்துடுச்சு. பாருங்க சார், நல்ல தரம். 1-2 கிலோக்கு மேல வரும் சார். இது சார், நாங்க டாக்டர் சாயில் யூடியூப்ல தான் பார்த்தோம். முதல்ல நாங்க யூடியூப்ல பார்த்துட்டு யூடியூப்ல இருந்து தான் நாங்க உபயோகிச்சோம். நல்ல விளைச்சல், நல்லா கெட்டியா, பளபளப்பா, பசுமையா எல்லாம் நல்லா இருக்கு. நாங்க யூடியூப்ல பார்த்து தான், எங்க விவசாயிகள் எல்லாரும் யூடியூப் பார்த்து அந்த யூடியூப்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.